நான் வந்து அந்த சோர்ஸில் படிக்கிறேன். ஆனால் என்னன்னா என்னால் ரொம்ப வேகா இருக்குது சார், ஆனால் எல்லாருமே படிக்கிறதுனால நான் படிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா எனக்கும் மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வேகா இருக்கக்கூடிய விஷயத்தில் உட்காந்து மண்டையை உருட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சக்ஸஸ் ஸ்டோரிஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு கிடையாது. அவங்க மல்டிபிள் ஆஃப் சோர்சஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மேபி அவங்க ரிலேட்டட் டு லைக் எந்த இடத்துல அந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இது வந்து ரியாலிட்டி, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேகா இருக்குன்னு உட்காந்துட்டு அதையே அந்த சோர்ஸையே உட்காந்து படிக்காதீங்க. மற்ற சோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கைட்லியோட ஆப்டிமம்ஸையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோட்டுக்குள்ளே எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் போகுது அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அது போயிட்டுருக்கும். அதுவுமே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சோர்ஸ் படிக்கிறீங்களோ அதில் கண்டினியூ பண்ணி படிங்க. ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆச்சு டைம் தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு 2 வாரம் நீங்கள் அந்த சோர்ஸை பழகினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சோர்ஸ் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எல்லா சோர்ஸுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸஸ் வந்து 2 மட்டும் இருந்தால் போதும். 2 சோர்ஸஸ் இனஃப். ஓகேங்களா? ஸோ 2 சோர்ஸ் மட்டும் போதும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமாக குவிஸு போட்டு பார்க்கணும். இந்த குவிஸு போட்டு பார்க்குறதுல தான் உங்களோட அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸை பழக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும்.